வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கான ராசி பலன். சீனின்றி கொண்ட நட்பிற்கும் அன்னை பாசத்திற்கும் இலக்கணமாய் திகழும் ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து இந்த மார்கழி மாதத்தில் அமர இருக்கிறார். எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். 2ஆம் இடத்து புதன் 8ஆம் இடத்திலே 4ஆம் இடத்து அதிபதியுடன் கூடி இருப்பதால் சற்று சுப செலவுகள் அதிகரிக்கும். பிறரிடம் நீங்கள் பணம் கடனாய் கொடுப்பதில் மற்றும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு 4ஆம் இடத்து சூரியன் 8ஆம் இடத்திலே அஸ்தமனமாக போவதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் உகந்த மாதமாக இருக்காது. 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் சொல்லுக்கு மதிப்புகள் உயரும். வேலை செய்யும் இடம் நண்பர்களிடையே ஆலோசனைகளை கூறி பாராட்டுக்களை பெறுவீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது பொதுவாக திருமணத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து கொடுத்தாலும் இந்த மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் திருமணத்திற்கு உகந்த மாதமாக இருக்காது. எனவே இன்னார்தான் பொன் இன்னார்தான் மாப்பிள்ளை என்று உறுதி செய்துவிட்டு தையிலே நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பதாலும் நல்ல அற்புதமான யோகத்தை தரும். கீழ்மட்டத்தில் கடினமாக உழைத்த உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கூட தனக்கென ஒரு புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். மேலும் லாபத்திலே ராகு அமர்வது தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்கள் கைக்கு வரும். ஒரு சில ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதாவது ஜனவரி மாதத்திலே புதிய தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். அது மட்டுமல்லாமல் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி சித்திக்கும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 25, மார்கழி 26, அதாவது ஜனவரி 10, ஜனவரி 11 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இம்மாதம் உங்களுக்கு மிக நல்ல நாட்கள் மார்கழி 5, 12, 18, 23 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் கிருஷ்ண பகவான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.